கடைசியா அந்த கதையோட தாக்கம் இருக்கு இல்லையா, அது நிஜமாலே கொஞ்ச நேரத்துக்கு என்னால அதை விட்டு வெளியில வரவே முடியல. அதுவும் கடைசி முதல்ல கதையை படிக்க ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் அந்த தண்ணி பத்தி பேசும்போதே ஒருவேளை இது இங்கதான் போகுமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கெஸ் ஒரு யூகிப்பு எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் அந்த தொழில் சார்ந்து பேசும்போது அவங்களோட வாழ்வியலை பத்தி பேசும்போது கதை இங்கதான் போகுதுன்றது எனக்கு ஆக்சுவலா தெரியுது. ரொம்ப நேரம் அதுவும் அந்த கிளைமேக்ஸுக்கு கொண்டு போற சமயத்துல அந்த அந்த குழந்தையோட அந்த இன்னசென்ஸ் அவங்க அந்த மாதிரி இது வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம எல்லாம் இது இந்த மாதிரி ஒரு இதை வந்து எவ்வளவு சோசியல் ஜஸ்டிஸ் ஸ்கீம்ஸ் நிறைய எல்லாம் இருந்தாலுமே இந்த கதைக்குள்ளே இன்னும் ரெண்டு அந்த சைக்கிள்குள்ளேதான் அவங்க இன்னும் இருந்துட்டே இருக்காங்க நிறைய பேரு அப்படின்றது. ஒண்ணு வந்து அந்த பையன் வந்து சரியா ஸ்கூலுக்கு போக முடியல அப்படின்னு அந்த அக்காட்ட சொல்றது இருக்கட்டும். அப்ப அது வந்து அந்த சைக்கிள்குள்ளேதான் அவங்க திருப்பி திருப்பி நிறைய பேருக்கு இன்னும் அது போயிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி அந்த கருப்பன் கேரக்டர் வந்து அந்த ஊரு சாராயம் காய்ச்சறது அந்த இதெல்லாம் ஏதோ ஒரு வேலைக்கு அந்த கருப்பன் கேரக்டரும் கூட போறதுனால அவங்களும் என்னதான் இருந்தாலும் அந்த அந்த இது கொடுமையெல்லாம் அனுபவிச்சாலும் அந்த சைக்கிள்குள்ள அவங்க திருப்பி திருப்பி இருந்துட்டே தான் இருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கும்போது நிறைய பேருக்கு அதுல இருந்து வெளியிலவே வர முடியல அப்படின்ற சிச்சுவேஷன் யோசிக்கும் போது அதுவுமே ரொம்ப வெக்ககேடா தான் இருக்கு ஆக்சுவலா.